இப்படி கதகளியான டேவ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், ஐ எம் ஜாக்ஸ். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஈவினிங்காக பிரெயின் அபாக்கஸ் அகாடமிக்கு டீச் பண்ண போயிருந்தேன். ஸோ அங்கே April 20th to May 20th வரைக்கும் சம்மர் கேம்ப் நடந்துட்டுருக்கு காய்ஸ். உங்கள் கிட்ஸ்க்கு டான்ஸ் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுங்க. அண்ட் அப்படியே கிட்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிவிட்டு ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு லோகோ டிசைன் பண்ணேன். கண்டிப்பாக இந்த லோகோ எப்படி இருக்குன்னு உங்கள் சஜஷனுக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லோகோ டிசைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்டு கால் பண்ணி டர்ஃப் கூப்பிட்டான். அப்படியே டர்ஃப் கிளம்பியாச்சு. எல்லார் டீம்லேயுமே ஒரு பிளேயர் இருப்பான். அவனுக்கு ஆடவும் தெரியாது, உட்காரானா உட்காரவும் மாட்டான். அது எங்கள் டீமில் நான் தான் கைஸ். என் சைட் பாலே வராதுன்னு தெரியும், இருந்தும் புஷ்அப்பு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு கிளாப் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் கைஸ். சரி, ஃபீல்டிங்கை விட்டுருவோம், பேட்டிங்கில் நம்ம யாரு காட்டுவோம்னு சொல்லிட்டு என்ட்ரி ஸ்டைலாக கொடுக்கறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்படி ஸ்டைலாக பேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரைக் நின்று ஒரு ஷாட் ஒன்று வச்சேன், கேட்ச்சு. இப்படி தோற்றுக்கிட்டே இருக்கேடா மூமெண்ட் தான் கைஸ் இன்றைக்கி ஃபுல்லாக. இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னால் முடிஞ்ச ஃபீல்டிங் டிஸ்டர்பன்ஸ் கைஸ். அவ்வளோதான் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.